ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு சாய் இன்ஃபோ மீடியா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோன்னா, பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பின்னு சொல்லப்படுற பிஓடி இந்த கோர்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த கோர்ஸ் பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எஜுகேஷன் ஓரியன்டாக நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காட்டும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிற பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, அதாவது பிஓடின்னு சொல்லப்படுற இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா தமிழில் இளங்கலை தொழில் சிகிச்சை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அதாவது இந்த இளங்கலை தொழில் சிகிச்சை அப்படிங்கிறது எந்த படிப்பு அப்படின்னு சொல்லி, என்ன மாதிரியான படிப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இது மருத்துவத்துறையில் இணைந்த அறிவியல் இளங்கலை பட்டங்க. இது ஒரு பேஷண்ட்ஸுக்கு மறுவாழ்வு மற்றும் தடுப்பு மற்றும் குணப்படுத்தக்கூடிய நடைமுறைகளில் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு படிப்பு. அதாவது ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நோய் அவர் குணமாகி திரும்ப அவருக்கு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கு நம்ம அவர்களுக்கு என்னென்ன கவுன்சிலிங் பண்ணணும், அவங்களுக்கு எந்த மாதிரியான குணப்படுத்தும் நடைமுறைகளில் நம்ம கவனம் செலுத்தி அவங்களுக்கு நம்ம அந்த பழைய சீரான வாழ்க்கைக்கு எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறத பற்றி இந்த கோர்ஸில் அவங்க முழுக்க படிப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா மாணவர்களின் உடல் உணர்ச்சி மற்றும் மனநல பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு மாணவர்களுக்கு இந்த படிப்பில் பயிற்சி வழங்கப்படுது, மாணவர்களுக்கு கற்பிக்கவும் படுது. இந்த பாடத்திட்டங்கள் பார்த்தோம் அப்படின்னா நோயாளிகளுடைய சூழலை மாற்றியமைச்சு அதன் மூலியமாக பார்த்தீங்கன்னா நோயாளிகளை குணப்படுத்தி அவர்களோட பழைய சீரான வாழ்க்கைக்கு கொண்டு வரப்படுது. அதாவது ஒரு பேஷண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு அவருக்கு ஆக்சிடென்ட் ஆனதுக்கப்புறம் அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மல் ஆகிடுறாரு. பட் பழைய வாழ்க்கைக்கு அவரால் திரும்பி வர முடியல, வீல் சேர்லேயே இருக்காரு. அப்படிங்கிறப்ப அவர்களுக்கு நம்ம அந்த நேரத்தில் அவர்கள் மனதை திடமாக வச்சுக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம மனதைரியங்களை கொடுத்து எப்படி அவங்களுக்கு நம்ம பேசணும், அவங்களுக்கு எப்படி நம்ம அவங்களை பழைய சீரான நிலைமைக்கு கொண்டு வரணும், அவர்களுக்கு எந்த மாதிரியான தைரியமான வார்த்தைகளை கூறி கவுன்சிலிங் கொடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி முழுக்க படிப்பாங்க. அதாவது இந்த பிஓடி பாடத்திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தை மருத்துவம் பற்றி முழுக்க படிப்பாங்க. அதுக்கப்புறம் கை சிகிச்சை பற்றி படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வயது ஒரு மறுவாழ்வு அதை பற்றி படிப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வை மறுவாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றியும் படிப்பாங்க. அப்புறம் சமூக ஆலோசனைகள், அதாவது பேஷண்ட்ஸுக்கு எந்த மாதிரியான ஆலோசனைகளை நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் உதவி வாழ்க்கைன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கை நடத்துவதற்கான உதவிகளை நம்ம எந்தெந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் தொழில் சிகிச்சை இளங்கலை முடித்த மாணவர்கள் பார்த்தீங்கன்னா மனநல பிரச்சனை, அப்புறம் குறைபாடுகள், அப்புறம் காயங்கள் குறைபாடுகள் பற்றி படிப்பாங்க. இவங்க மறுவாழ்வு அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஆதரவற்றவர்களுக்கோ இல்லை ஆதரவு இருக்குது பட் அவங்களுக்கு யாரும் கண்டுக்கலை, அவங்களுக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு கவுன்சிலிங் கொடுத்து அவங்கள அந்த பழைய வாழ்க்கைக்கு திரும்ப கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிஓடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் அந்த மாதிரி பேஷண்ட்ஸுக்கு கவுன்சிலிங் பண்ணுவாங்க. அதாவது இந்த பிஓடி பாடத்திட்டம் பார்த்தீங்கன்னா 4.5 ஆண்டுகள் வருது. 4 ஆண்டுகள் பார்த்தீங்கன்னா 8 செமஸ்டராக பிரிச்சிருப்பாங்க. அந்த லாஸ்ட்டு செமஸ்டர் 6 மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கள வேலைவாய்ப்புன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கடைசி 6 மாதங்கள் பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு கள வேலைவாய்ப்புன்னு சொல்லப்படுற அந்த ட்ரைனிங் வெளியே நடக்கும். இவங்க பார்த்தீங்கன்னா அதாவது பிஓடி படிக்கிற மாணவர்கள் உடற்கூறியல் பற்றி படிப்பாங்க, அப்புறம் உடலியல் பற்றி படிப்பாங்க, அப்புறம் நோயியல் பற்றி படிப்பாங்க, அப்புறம் நுண்ணுயிரியல், வேதியியல், உயிர் வேதியியல், மருந்தியல், பொது மருத்துவம், அப்புறம் அறுவை சிகிச்சை, அப்புறம் மருத்துவ உளவியல் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பாடங்களையும் இவங்களுக்கு முதன்மையாக கற்பிச்சுருவாங்க. இந்த ஆக்குபேஷனல் தெரப்பியில் படிக்கிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா 10th 12th முடிச்சிருக்கணும், 50% மார்க்கு மேலே இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இயற்பியல், வேதியியல், அப்புறம் உயிரியல் பாடங்கள் முதன்மை பாடங்களை கொண்டு படிச்சிருக்கணும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் பற்றி படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அது ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். உங்களுக்கு இந்த கோர்ஸ் தமிழகத்தின் தலை சிறந்த கல்லூரிகளில் அட்மிஷன்ஸ் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பருக்கு கால் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு அட்மிஷன்ஸ் பண்ணி கொடுக்குறோம். இதை பற்றி மேலும் உங்களுக்கு தகவல் தெரியும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் கம்யூனிட்டி குரூப் லிங்க் கொடுத்துருக்கோம், அதையும் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்.